ரோனிஸ் அக்கா உங்கள ஒரு கேள்வி கேட்கலாமா? கேட்கலாம். இந்த ஃபார்ம் சண்டே நம்ம எதுக்கு செலிப்ரேஷன் பண்ணிக்கிறோம்? நம்ம ஜீசஸ் வந்து பவனி சென்றார். அதனால நம்மளும் அதே மாரி பவனி அவ்வளவுதான். அக்கா நீ ஒரு கேள்வி கேட்கலாமா? கேட்கலாமே. இந்த ஃபார்ம் சண்டே நம்ம எதுக்கு செலிப்ரேஷன் பண்ணிக்கிறோம்? பாம் சண்டே எதுக்கு செலிப்ரேட் பண்றோம்னா, ஜனங்கள பாவங்களிலிருந்து ஆ தன்னுடைய சொந்த ரத்தத்தெல்லாம் மீட்க வருகிறவர வந்து, ஆ அப்படியே ஆராதிச்சு அவர வந்து வெல்கம் பண்றது தான் நம்ம பாம் சண்டே தான் நம்ம celebrate ஓகே, தேங்க் யூ. டெய்ஸி அண்ணி உங்கள ஒரு கேள்வி கேட்கலாமா? கேட்கலாமே. இந்த ஃபார்ம் சண்டேக்கு ஊருக்குள்ள ஏசப்பா போம்போது ஓசானா ஜெயம், ஓசானா ஜெயம்ன்னு எதுக்கு சொல்றாங்க? எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஆண்டவர நோக்கி என்ன ரட்சிங்க, எனக்கு ஒரு ரட்சிப்ப குடுங்க அப்படின்றதுக்காக தான் அந்த வார்த்தை சொல்றாங்க. ஓகே, தேங்க் யூ. ஏசண்ணா நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. இந்த ஃபார்ம் சண்டே நம்ம எதுக்கு செலிப்ரேஷன் பண்ணிக்கிறோம்? நீங்க சொல்லுங்க ஏன் செலிப்ரேஷன்? அக்கா உங்கள ஒரு கேள்வி கேட்கலாமா? தாராளமா கேட்கலாம். இந்த ஃபார்ம் சண்டே நம்ம எதுக்கு செலிப்ரேஷன் பண்ணிக்கிறோம்? ஸோ பாம் சண்டேனா எனக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, ஏசப்பா வந்து ஒரு கழுத மேல ஏறி அந்த ஊர்ல ஊர்வலமா போம்போது, அங்க இருக்கிற ஜனங்கலாம் வந்து கையில குருத்தோலலாம் வச்சுட்டு ஓசன்னா, ஓசன்னான்னு சொல்லி பாடுவாங்க. ஸோ அந்த ஓசன்னான்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம்னா, இயேசுவே எங்கள ரட்சிங்க, ஏசப்பா எங்கள விடுவீங்கன்றது அர்த்தம். ஸோ ஏசப்பா நம்மள விடுவிக்கிறதுக்காகவும், ரட்சிக்கிறதுக்காகவும் தான் இந்த உலகத்துல வந்திருக்காருன்றத நினைவு கூர்றதுக்காக இத நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஓகேக்கா, தேங்க் யூ. மலர் அம்மா உங்கள ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க சிஸ்டர். இந்த ஃபார்ம் சண்டே நம்ம எதுக்கு செலிப்ரேஷன் பண்ணிக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறையறதுக்கு முன்னாடி, அவரு போகிற அந்த நினைவுகள அந் காரியங்கள செய்யறதுக்காக ஆயத்தமாகுற நாள் தான் இந்த பாம் சண்டே. தேங்க் யூ. விஜயா நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? கேட்கலாமே. இந்த ஃபார்ம் சண்டே நம்ம எதுக்கு செலிப்ரேஷன் பண்ணிக்கிறோம்? இந்த ஃபார்ம் சண்டை வந்து எல்லா ராஜாவும் குதிரை மேலதான் போவாங்க. ஒரே ஒரு ராஜா மட்டும்தான் கழுதை மேல வந்தாரு. அந்த கழுதை மேல யார் வந்திருக்கான்னு பாக்கிறதுக்காக இந்த உலகமே வந்து பார்த்துச்சு. அதனால வந்து இந்த நாளை வந்து கொண்டாடுறாங்க எனக்கு தெரிஞ்சு. நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? இந்த ஃபார்ம் சண்டே நம்ம எதுக்கு செலிப்ரேஷன் பண்ணிக்கிறோம்? அந்த 4 தெருவுக்குள்ள போய் ஓசானா ஜெயம் அப்படின்ட்டு எதுக்கு சொல்றோம்? இயேசுநாதர் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரு ராஜாதி ராஜாவாக பொறக்கல. ஏழை குலத்துல பிறந்தாருன்னு தெரியும். ஆனா, ராஜாதி ராஜான்ற ஒரே அந்த காரியத்துக்கு ஒரே ஒரு சாம்பிள் தான் இந்த கழுதை மேல அவர் பவனி வந்த ஊர்வலம். ஆ நமக்கு தெரியும். அடுத்த கொஞ்ச நாட்கள்ல அவரு சிலுவையில பலியாக போறாருன்னு. ஆ அதுக்காக அந்த பெரிய ஒரு திட்டத்தை நிறைவேற்றத்துக்கு அந்த எருசலேமுக்குள்ள வர்ற அந்த ஏரியா தான் அந்த பாம் சண்டே. இது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு பகுதி ரொம்ப முக்கியமானது. நம்மளும் அந்த பாடுகள் வழியா தேவ சித்தத்தை நிறைவேற்றத்துக்கான பாதையை நோக்கி தான் நம்மளும் நடக்கணும். அதனால தான் நம்ம இன்னைக்கும் அத நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஹேப்பி பாம் சண்டே. தேங்க் யூ அண்ணா.